5 தொகுதிகளை பெற்றிருக்காரு. 5 தொகுதிகளை பெற்று தாமரை சின்னத்தை நிற்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவருடைய சொந்த ஒரு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நிற்கிறாரே தவிர, சென்னையில் வந்து காஞ்சிபுரமாக இருக்கட்டும், சென்னையாக இருக்கட்டும், ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட அதிமுகவில் இவர்கிட்ட இவர் வாங்கி கொடுக்க முடியல. ஒரு ஒரு கட்சிக்காரனுக்கு அங்கீகாரமே வந்து எதுனா ஒரு பதவி. நான் வந்து இந்த தேர்தலில் வந்து சீட்டு வேணானே சொல்லிட்டேன். இவருக்கு செங்கல்பட்டு சீட்டு இருக்குன்னே சொல்லி கன்ஃபார்ம் பண்ணார் போன வாரம். அவருக்கும் இப்போ இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இந்த 5 தொகுதியில் எதனா ஜெயிக்கிற தொகுதி இருக்கா பாருங்க. சரிங்க, அப்படியே இருந்தால் கூட இந்த தாமரை சின்னத்தில் வந்து நிற்கிறதுனால இன்னும் எங்களுக்கு அபிப்பிராயம் எல்லாம் தப்பான அபிப்பிராயம் இல்லை. இந்த பிஜேபி அலையன்ஸு நல்ல அலையன்ஸ் தான், ஏடிஎம்க்கு நல்ல அலையன்ஸ் தான். ரெட்டலைன்னு சொல்றது வந்து தமிழகம் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு எலெக்ஷனுக்கு வந்து ரெட்டலையில தான் நிற்க வேண்டிய சூழ்நிலை எல்லாருக்கும் அந்த விருப்பம் தான் இருக்கும். இவர் எதுக்காக தாமரையில் நிற்கிறாருன்னு தெரியல. அப்போ வந்து யாரும் கட்சி பொதுக்குழோ எடுத்த முடிவில்லை, அவரே ஒரு முடிவு எடுத்து நிற்கிறாரு. அப்போ அதுக்கு வந்து எங்களுடைய உழைப்பும் நேரமும் வேஸ்ட் பண்ண வேணாம், இனிமே வந்து நம்ம ஒதுங்கிடுவோம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஒதுங்குறோம். எங்களை மாதிரி ஏகப்பட்ட மாநில நிர்வாகிகள், மாவட்ட தலைவர்கள்லாம் இப்போ அடிக்கடிக்கு போடுற மாவட்ட தலைவர்கள், அன்னையிலேருந்து இருக்க மாவட்டத்தில் யாருமே கிடையாது, 1-2 பேர் தான் இருக்காங்க. இனிமே எங்களுடைய நேரங்களை வந்து அவர் கூட பயணிக்கிறது வந்து தவறாக இருக்கும்னு சொல்லி தான் நாங்கள் ராஜினாமா பண்ணுறோம். ஏன் இதுக்கு முன்னாடியும் வேற சின்னங்கள்ல